அலைக்கும். எஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி மாவில் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். இது 1 கப் அரிசி மாவுனா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அந்த தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மாவை போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி வச்சுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துரும். இது நல்லா கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். இது சின்ன உருண்டையாக உருட்டி நான் பெல்ச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பெல்ச்சிக்கோங்க. நல்லா பெருசாகவே பெல்ச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு டிஃபன் மூடி வேறு ஏதாவது இருந்தால் நல்லா ரவுண்டாக சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சேஃபாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி போட்டு பார்க்கலாம். கல்லில் லைட்டாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி போட்டு திருப்பி போடுங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாகவும் சூப்பராக இருந்துச்சு. இல்லை, இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. ருசியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது நான் இப்போ பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதுக்கு சைட் டிஷ் ராஜ்மா கிரேவி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கும் இதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.